கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1938க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 29 அதிகாரம் 14வது வசனத்தின் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து, நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு காணப்படுவேன். அன்பு விசுவாச பிள்ளைகளே, ஊழியர்களே, நீங்கள் யார் யாரையோ நம்பி யார் யாரையோ பார்த்து தோல்வி அடைந்திருக்கிறீர்கள். பார்க்க வேண்டியவரை பார்க்காததினாலே, பார்க்க வேண்டியவர் உங்களுக்கு கிடைக்காததினாலே சில காரியங்களிலே உங்களுக்கு தோல்வி. இன்றைக்கு ஆண்டவரே உங்களை பார்த்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் பாபிலோனிலே 70 வருஷம் அவர்கள் அடிமைத்தனத்திலே சிக்கினார்கள். ஏற்கனவே எகிப்திலே 430 வருஷம் அவர்களுடைய பிதாக்கள் அடிமைத்தனத்தில் இருந்ததையும், அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானானிலே அவர்களை இருக்க பண்ணினதையும் மறந்து விட்டார்கள். இன்றைக்கும் கூட ஆண்டவர், சகோதரனே உனக்காகத்தான், சகோதரியே உனக்காகத்தான் இயேசு உங்களுக்கு காணப்படுவார். அப்படி காணப்படுகிற பொழுது உன் சிறையிருப்பு மாறும். நீ இழந்ததை பெற்றுக்கொள்வாய். நஷ்டம் லாபமாகும், வியாதி சுகமாகும், பிரச்சனைகளை கர்த்தரே தீர்த்து வைப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் ஆண்டவரை காண முடியுமா, எனக்கு ஆண்டவர் கருணை காட்டி என்னை பார்ப்பாரா என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலான வார்த்தை. சிறையிருப்பில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற மகளே, மகனே, குடும்பமே சிறையிருப்பில் இருக்கிறதா? உன் வாழ்வு முழுவதும் சிறையிருப்பிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஆறுதல் வார்த்தை தருகிறார். கர்த்தர் உங்களுக்கு காணப்படுவார். உங்கள் சிறையிருப்பு மாறும். உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். சிறையிருப்பு மாற்றப்படுகிற பொழுது உங்களுக்கு சந்தோஷம் வரும். கர்த்தர் உங்களுக்கு காணப்படுவார். கர்த்தரை நீங்கள் பார்ப்பீர்கள். இயேசுவை நீங்கள் பார்க்கிற பொழுது உங்கள் சிறையிருப்பெல்லாம் மாறிவிடும். சந்தோஷம் வந்துவிடும். மீண்டும் செழிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.